எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குயில்கள் மற்றும் கோவம் பழங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவங்காய் அதாவது கோவை கனிகள் நிறைய காய்ச்சிருக்குது. ஸோ அந்த கோவம்பழத்துக்காக இந்த குயில்கள்லாம் இங்கே நிறையா கூடுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குயிலானது தன் வாழ்நாளில் ஒரு குயிலே பல்லாயிரம் விதைகளை விதைக்கும். அது எச்சங்கள் மூலமாக பழத்தை சாப்பிட்டு அந்த எச்சங்கள் மூலமாக நிறையா மரங்களுக்கு மரங்களோட விதைகளை ஆங்காங்கே தூவி அது மூலமாக காடுகளில் பெரிய அளவு மரங்களை வளர்க்கும் இந்த குயில்கள். இந்த குயில் இனங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே மேக்ஸிமம் சைவமாக தான் இருக்கும். அதாவது பழங்களை தான் விரும்பி உண்ணும். ஆனால் இதோட தாய் இனங்கள்னு பார்த்திங்கன்னா காக்கைகள் தான் இதுக்கு தாய் இனங்கள். அது அதிகமாக அசைவத்தை தான் சாப்பிடும். ஸோ குயில்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக முட்டையிட்டு குஞ்சு பொரிக்காது. அதாவது முட்டையிடும், பட் அடகாத்து குஞ்சு பொரிக்காது. ஸோ தட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காக்கை கூட்டில் தான் இந்த குயில்கள் முட்டையிடும். இது எந்த இடங்களில் பார்த்திங்கன்னா முல்லை காடுகள்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது முல்லை வனங்கள், இப்போ காடு சார்ந்த இடங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் சாதாரணமாக கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அந்த மாதிரி காடுகள்லாம் இந்த காக்கை கூட்டில் தான் குயில்கள் முட்டையிடும். அந்த காக்கைகள் தான் குஞ்சு பொரித்து அடகாத்து குஞ்சு பொரித்து அதை வளர்க்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குயில்கள் தனித்து போயிடும். அதோட குரல் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறி அது தனித்து போயிடும். ஸோ இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அதிகமாக குயில்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய குயில்களை அங்கே எப்படி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காக்கைகள் அங்கே அதிகமாக இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஓரங்களில் காக்கைகள் அதிகமாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுன்னா புறாக்கள் இருக்கும் அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில். அந்த புறாக்கள் கூட்டில் இது முட்டையிடும். புறாக்கள் அடகாத்து குஞ்சு பொரிக்கும். அது புறாவுக்கு என்னென்ன உணவு சாப்பிடுமோ அதை எல்லாமே குயிலுக்கு கொடுக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த குயில் தனித்து போயிடும். ஸோ இதுதான் இந்த குயில்கள் வளரக்கூடிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம மரங்கள் வைக்கும்போது இதில் பல வகையான கொடிகள் படரும். இப்போ இந்த கொடியை பார்த்திங்கன்னா வடை மாதிரி இருக்குது. அதாவது நூல் அளவு இருக்கக்கூடிய கொடி நல்ல படறதுக்கு ஒரு பெரிய மரம் கிடச்சதோட ஒரு வடத்தின் அளவுக்கு வளர்ந்து அது பெரிய அளவாக படர்ந்து நல்ல காய்களை தருது. அதனால் அந்த மரங்கள் தானும் காய் காய்ச்சி அது மூலமாகவும் பழம் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேப்ப மரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் பழங்கள் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி கொடிகள் படர்ந்து அந்த கொடிகளும் தன்னோட காய்கனிகளை அங்கே காய்க்கிறதுக்கு ஒரு ஆதரவாட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த மரங்கள் பெரிதும் நமக்கு நன்மை தருது. இதன் மூலமாக இந்த மாதிரி பறவை இனங்களுக்கெலாம் பறவைகள் அணில்களுக்கெலாம் நல்ல உணவாக அமையுது. அதனால் மரம் வளர்ப்போம், வளம் பெறுவோம்.